ஜெய்பீம். நான் உங்கள் செல்ல ஆனந்தமாலை. இந்த பதிவு இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் வாதிகளுக்காக போடுகின்ற பதிவாகும். சில தினங்களுக்கு முன்பு கார்த்திகை தீபத்தன்று திருப்பரங்குன்றத்திலே ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்தி மக்களிடத்தில் ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்தி, அது எங்களுடைய பாரம்பரியம், எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய ஆதி என்று கூறி தேவையில்லாமல் அங்கே ஒரு பதற்றத்தை உருவாக்கி, இந்த தமிழ்நாட்டிலே ஒரு நல்ல நாள் பெருநாள் மதுமா மக்களை நிம்மதியாக இருக்க விடாமல், அதை ஏதோ ஒரு பெரிய பாகிஸ்தான் இந்தியாவின் எல்லை பிரச்சனை என்பது போல், இல்லை காவேரி நீர் பிரச்சனை என்பது போல், இல்லை வேறு எதுவோ ஒரு இந்த நாட்டுக்கு பெரிய பயனளிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாகவும், இல்லை இந்த மக்களுக்கு இதனால் பல ஆயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும் என்பது போலவும், இல்லை இதனால் மக்களுடைய வாழ்வாதாரம் பெருகும் என்பது போலும் நினைத்து கொண்டு, அதை ஒரு நீதிமன்றத்துக்கு அதை ஒரு வழக்காக எடுத்துக்கொண்டு சென்று அங்கே ஒரு நீதிபதி அதற்கு ஆதரவாக பதில் கூறி, அவர் பேர் சாமிநாதன் என்று நினைக்கின்றேன், அவர் பெயரிலே சாமி இருக்கிறது, அவர் எப்படி ஒரு நடுத்தரமான தீர்ப்பை வழங்குவார்? அதுதான் இல்லை. ஆக இங்கே கடவுள் நம்பிக்கை இருப்பவர்களும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களும் தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சில நேரங்களில் அவர்களுக்குள் சின்ன மன வருத்தங்கள் இருந்தாலும் பல காலங்களில் தொன்று தொட்டு பல தலைமுறைகளாக ஒரு சகோதர சகோதரிகளாக தான் வாழ்ந்து வருகிறார்கள். பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், அடுத்த வீட்டுக்காரிடம் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் அவர்கள் மனதில் வெறுப்பாக வைத்து கொள்வதில்லை. அவர்கள் வாழ்வாதாரத்தை சரியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் காலையில் இருந்தால் அண்ணன் தம்பி சகோதர சகோதரி என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது கடவுள் வேண்டும் என்பவர்கள் எங்குனாலும் சென்று போய் வணங்கி கொள்ளலாம், எங்குனாலும் சாமியை வணங்கி கொள்ளலாம். ஆனால் இந்த கடவுளை என்னும் இவர்தான் சாமிகளை கண்டுபிடித்தவர் போல், இவர்கள்தான் சாமியை உருவாக்கியவர் போல், இவர்தான் பெரிய சக்தி என்பது போல், இவர்தான் எல்லாம் படைத்த வல்லமை கொண்டவர்கள் என்பது போல், இந்த பாஜகக்காரர்கள் சங் பரிவார கூட்டம் இந்த சங்கி கூட்டம் தேவையில்லாமல் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கலவரத்தை உண்டு பண்ணிக்கிட்டு தேர்தல் ஆதாயத்துக்காகவும் அரசியல் ஆதாயத்துக்காகவும் செய்து வருகிறார்கள். இந்த கார்த்திகை தீபம் என்பது தமிழர் கலாச்சாரமிக்க ஒரு திருவிழா நாள் என்பதாக சொல்லப்படுகிறது. தமிழர்களின் பாரம்பரியம், தமிழர்களுடைய கலாச்சாரம் இந்த கார்த்திகை திருவிழா எப்படி இந்து மத திருவிழாவாக மாறும்? இது எப்படி இந்துத்துவவாதிகள் எங்களுடைய திருவிழா என்கிறார்கள், கார்த்திகை தீபம் எங்களுடைய கலாச்சாரம் என்கிறார்கள். முருகக் கடவுளுக்கும் இந்துத்துவவாதி ஆர்எஸ்எஸ் வாதிகளுக்கும் என்ன இருக்கிறது? சரி, இவர்கள் தமிழ்நாட்டில் முருகனை எங்கள் கடவுள் என்கின்றார்கள், திருப்பரங்குன்றத்தில் நாங்கள் தீபம் ஏற்றுகிறோம் என்று சொல்கிறார்கள். இதற்கு ஒரு நீதிமன்ற அளவுக்கு ஒரு வழக்கை விசாரணை செய்து அதுக்கு ஒரு பரிந்துரையோடு வருகிறார்கள். நான் என்ன கேட்கின்றேன் என்றால், இப்போ இது இந்துக்களுடைய பண்டிகையாக இருந்தால் இதை ஏன் குஜராத்தில் கொண்டாடவில்லை, ஏன் கேரளாவில் கொண்டாடவில்லை, ஏன் ஹைதராபாத்தில் கொண்டாடவில்லை, ஏன் பாம்பேயில் கொண்டாடவில்லை? அப்போ அங்கெல்லாம் இது கொண்டாடியிருந்தால் இது ஒரு பொதுவான இந்து மக்களுடைய திருவிழா என்று சொல்லலாம். ஆனால் தமிழர்கள் மட்டுமே கொண்டாடுகின்ற இந்த கார்த்திகை தீப திருநாளை எப்படி இவர்கள் இந்துக்கள் பண்டிகை, இந்துக்களுடைய திருவிழா, இந்துக்களுடைய கலாச்சாரம் என்று சொல்கிறார்கள்? நான் கேட்கின்றேன், நீங்கள் வேண்டுமானால் இந்தியா முழுக்க எந்த மாநிலமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், அங்கே போய் பாருங்கள், தமிழர்கள் மட்டுமே அவர்கள் வீட்டில் விளக்கு ஏற்றி இந்த கார்த்திகை தீப திருவிழாவை கொண்டாடுவார்கள். வேறு எந்த வடநாட்டுக்காரர்களோ, வேறு எந்த மதத்துக்காரர்களோ, வேறு எந்த ஒரு மொழிக்காரர்களோ இதை கொண்டாடுகிறார்கள் என்று பாருங்கள். ஆக இது ஒரு தமிழர் திருநாள், இது தமிழருடைய கலாச்சாரம், இது தமிழர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு திருநாளாக இருக்கிறது. இது முருகக் கடவுளுக்கும் இல்லை இந்துத்துவம் பேசுகின்ற இந்த பாஜகவுக்கும் என்ன வேலை இருக்கிறது? முருகர் யார்? இவர்கள் யார்? இவர்கள் கடவுளின் என்ன? தமிழர்களின் கடவுளின் முருகரை போய் இவர்களோடு இந்து கடவுள் என்று சொல்லிக்கிட்டு, நாங்கள் இந்து மத கடவுள் என்று சொல்லிக்கிட்டு, எங்கள் இந்துவுடைய கலாச்சாரம் என்று சொல்லிக்கிட்டு, ஆக இவர்கள் அங்கே இருக்கின்ற அந்த முஸ்லீமுடைய அந்த கோயிலை இடிக்க வேண்டும், முஸ்லீம்களை அங்கிருந்து அகற்ற வேண்டும்,
அங்கே ஒற்றுமையாக இருக்கக்கூடாது. தமிழகத்தில் ஒற்றுமையாக யாரும் வாழக்கூடாது. தமிழகத்தில் வந்து மக்கள் வந்து நிம்மதியாக இருக்கக்கூடாது. தமிழகத்தில் வந்து மத பிரச்சனையை உருவாக்க வேண்டும். இங்கே மத பிரச்சனை உருவாக்கி அதன் மூலம் நாம் அரசியல் ஆதாயம் தேடிக்கொள்ள வேண்டும். அதன் மூலம் நாம் வந்து எல்லாத்தையும் பயனடைய வேண்டும் என்று பாஜக கனவு காண்கிறது. அந்த சங் பரிவார் கூட்டம், சங்கிகள் கூட்டம் இதை தொடர்ந்து தமிழ்நாட்டில் செய்து வருகின்றது. நான் கூட கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் தான். ஆனால் நான் கோயிலுக்கு போவேன். எதற்காக போவேன் என்றால், அங்கே போனால் ஒரு அமைதி கிடைக்கும் என்று சற்று போய் அமைதியாக உட்காந்துட்டு ஒரு தியானம் மாரி உட்காந்துட்டு வந்துடுவேன். ஆக நான் வந்து அதுக்காக வந்து நான் வந்து கடவுள்வாதி என்று சொல்ல முடியாது. ஒரு அமைதியை தேடி போகிறோம். அப்படி கடவுளை வணங்காதவர்கள் கூட சில நேரங்களில் கோயிலுக்கு போய் சில விஷயங்களை அவர்கள் வந்து செய்து கொண்டு வருகிறார்கள். அதன் மூலம் அவர்களுக்கு ஏதோ ஒரு நிம்மதி கிடைக்கின்றதுன்னு வச்சுங்க. ஆனால் நீங்கள் தீபம், ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று அது ஒரு எல்லைக்கல் என்கின்றார்கள். இன்னும் சொல்லப்போனால் அந்த எல்லைக்கல்லில் போய் அங்கே தான் நாங்கள் தீபக்கல்லுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் என்ன முட்டாள் பசங்களாடா? உங்களுக்கு அறிவு இல்லை? படிச்சிருக்கல? நீங்கள் யாருமே படிக்கவே இல்லையா? படிக்கவே மாட்டிங்களா? வரலாறு படிக்க மாட்டிங்களா? இது கடவுள் எது, பேய் எது, பெசாசி எது, கல் எது, மண் எது அப்படின்னு உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? நீங்கள் இப்படியே ஏதாவது இந்த நாட்டில் கலவரத்தை உண்டு பண்ணுங்க, மக்களிடத்தில் பிரிவினைவாதத்தை உண்டு பண்ணுங்க, இந்த தமிழ்நாட்டு மக்களை தேவையில்லாமல் தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு அரசியல் நீங்கள் வந்து பீகார்லேயும் டெல்லிலையும் இல்லை குஜராத்லேயும் நீங்கள் பண்ண அயோக்கியத்தனம், நீங்கள் பண்ண மோசடி, நீங்கள் பண்ண ஓட்டு மோசடி எல்லாத்தையும் வச்சு நீங்கள் அங்கே படிப்பறிவு இல்லாத பீகார் பசங்களை வச்சுக்கிட்டு, வடநாட்டு பசங்களை வச்சுக்கிட்டு, படிப்பறிவு இல்லாத பசங்களை வச்சுக்கிட்டு நீ ஓட்டு போனால் ஓட்டு போடுவான். இப்போ தமிழ்நாட்டு மக்கள் அப்படி கிடையாது. இவெல்லாம் படித்தவன், இவெல்லாம் பகுத்தறிவு மிக்கவன், இவெல்லாம் எது செய்து எது தப்பு, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு பகுத்தறிவு கொண்டு நாடுறவனை. இங்கே வந்து நீங்கள் ஒரு மத கலவரத்தை உண்டு பண்ணிட்டு இங்கே சில பாஜக கூட்டம் அறிவில்லாத இவனும் தமிழன் தாங்கிறான், இவனும் தமிழன் தான். ஆனால் இங்கே ஒரு மத கலவரத்தை உண்டு பண்ணுறான். இவனை தமிழ்னு எப்படி நம்ம சொல்லிக்கிறது சொல்லுங்கள்? இவன் மதவாதி வெறி பிடிச்ச சங் பரிவார கூட்டம், சங்கிகள் கூட்டம். இவன் வந்து ஒரு 100-200 பேர் சேர்ந்துக்கிட்டு இவனை வந்து இந்த பாஜக அரசு கட்சிக்காரனை சேர்ந்துக்கிட்டு இங்கே தேவையில்லாமல் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கேவலமான அரசியல் பண்ணிட்டு, ஏன்டா இந்த குழப்பலாம் உங்களுக்கு? ஏன் இப்படி தேவையில்லாமல் மக்களை வீணாக்கி, மக்களுடைய நேரத்தை வீணாக்கி, மக்கள்கிட்ட பிரிவினத்தை உருவாக்கி மக்களை கொண்டு தான் அரசியல் பண்ணுமா? பிண அரசியல் பண்ணுன்றா அவனுக்கு விதி இருக்குது. பிண அரசியல் பண்ணுவது ஒரு கேவலம் இல்லை? நீ மனுஷன் தானே, உன்னை 6 அறிவு படித்த மனிதன் தானே, 5 அறிவு படித்த மிருகமானின்னு. ஏன் இப்படி தமிழ்நாட்டில் தேவையில்லாமல் ஒரு கலவரத்தை உருவாங்க? ஏன்டா அந்த சங்கிகள் கூட்டம் சும்மா இருக்க மாட்டிங்களா? ஏன் இப்படி பண்ணுறீங்க? எது தப்பு எது சரி எது தவறுன்னு பகுத்தறிவு கொடுத்துருக்கான் மனிதனுக்கு. முருகர் கடவுள் கொண்டு போய் நாங்கள் இந்து கடவுளுங்கிற. முருகருடைய வரலாறு என்ன? அவர் தமிழ் கடவுளுங்கிறாங்க. அவர் அதுக்கு தான் பயந்துட்டு ஓடி மலையில் பழனி மலையில் போய் மேலே போய் உட்காந்துட்டார், உங்கள் தொல்லாம் தாங்கக்கூடாதுன்னு. திரும்பவும் போய் நீ அவங்களையும் போய் நோண்டுறீன்னா என்னடா அர்த்தம் இது? இல்லை, கடவுளை கூட போய் தேவையில்லாமல் நிம்மதி இல்லாமல் பண்ணிட்டு இருந்தா, கடவுளே இல்லைங்கிற ஆளுக்கு நாங்களே பேச வேண்டிய சூழ்நிலைக்கு நீ தள்ளப்படுற. நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் கேட்க வேண்டிய இடத்துக்கு நீங்கள் எங்களை தள்ளப்படுறீங்க. நாங்கள் கடவுளே இல்லைங்கிறோம், ஆனால் ஒரு கடவுள் பிரச்சனையை உருவாக்கி நீங்கள் மத கலவரத்தை உண்டு பண்ணி நாட்டில் தேவையில்லாமல் கலவரத்தை உண்டு பண்ணி மக்களை வந்து வீணடித்து நல்ல நாள் கெட்ட நாள் கூட வாழ விடாமல் ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக ஒரு பிச்சைத்தனமான வேலையை, ஒரு பொறுக்கித்தனமான ஒரு ஐயக்குத்தனத்தை பண்ணிக்கிட்டு நீங்கள் நாட்டை சீரழிச்சிட்டு இருக்கிறீங்க. இது நல்லா இல்லை. பாஜக தமிழ்நாட்டில் எதுவுமே பண்ண முடியாது. வேணால் கலவரத்தை உருவாக்கலாம், மக்கள் இடத்துல நிம்மதி இல்லாமல் ஆக்கலாம். இதை தான் நீங்கள் தொடர்ந்து பண்ணலாமோ ஒழிஞ்சு இந்த மக்களுக்கு நல்லது உங்களால் எதுவும் கிடையாது. இந்த மக்களுக்கு உங்களால் எந்த ஒரு பயனும் கிடையாது. இந்த மக்களை நீங்கள் நிம்மதியாக வச்சுருக்க மாட்டீங்க. இங்கே மத கலவரத்தையும் சாதி கலவரத்தையும் உருவாக்கி இந்த மக்களை, தமிழர்களை, பூர்வக்குடி மக்களை நீங்கள் நாசம் பண்ணுவதே உங்கள் நோக்கமாக இருக்குது. இது உங்களுடைய இந்த கனவு பலிக்காது. தயவுசெய்து மனிதனாக வாழ கற்றுங்க, ஆறறிவு மிக்க மனிதனாக வாழ கற்றுங்க, பகுத்தறிவுள்ள மனிதனாக வாழ கற்றுங்க. மிருகம் போல் நடந்துக்காதீங்க, நல்லா பழகுங்க, மக்களிடத்தில் நல்ல செய்தியை சொல்லுங்கள், நல்லது செய்யுங்க. வேறு ஒன்றும் நான் ஒன்றும் சொல்ல விரும்பலை.